நம்ம கிருபாநிதியும் ராம்ராஜையும் தொடர்ந்து வந்து சித்திரை சிங்கர் ராஜா அவர்கள் வந்து உங்களை வந்து சிரிக்க வைக்க போறாங்க. இவங்க 2 பேரும் வந்து அலுவலகத்துல, அதுவும் தனியார் அலுவலகத்துல வந்து பணியாற்றிட்டு வராங்க. இவங்க பணியாற்றாம உட்காந்து இந்த மாதிரி தான் சிரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் வேலை செய்ய விடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியோட ஒரே ரோதனையா போச்சியா. என்னாச்சு? அதை ஏன் கேக்குறப்போ, நேற்று தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலான்னு கடைக்கு போனேன். பட்டாசு வாங்கிட்டு வரல, பென்சில் மத்தாப்பும் அதுல இருந்தது. பென்சில் மத்தாப்பையும் பார்த்தா, பென்சில் மத்தாப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. சரி, அதுக்கு போய் நான் சத்தம் போடுறாயா? மத்தாப்பு வாங்கினது எதுக்கு சத்தம் போடுற? அட ஏன் கேக்குறா, பென்சில் மத்தாப்பு வாங்கினியே ஏன் ஷார்ப்னர் வாங்குறான்னு சொல்லி சத்தம் போடுற. அப்படியா? இல்ல தப்புதான். ஆனா இவ்வளவு நடந்தாலும் ஒரு விஷயத்துல என் பொண்டாட்டி நினைச்சா நான் பெருமைப்படுறேன். என்ன அப்படி என்ன செஞ்சுட்டேன்? என் பொண்டாட்டி சிரிச்சா மத்தாப்பு, பேசினா சர வெடி, சுறுசுறுப்புல சங்கு சக்கரம் போ. அப்ப நீங்க நான் ஒரு புஷ்வானா பார்த்தாலே தெரியும். என்னையா இது, நான் 10 வச்சு ரொம்ப நேரம் போது இவ்வளவு லேட்டா வெடிக்குது. ஆமா வெடி. அப்படி போடு. அது பரவாயில்ல, இந்த வெடி சத்தத்தையே காணா. ஊமை வெடி. சரி, இது என்ன பாம்பு வச்சா புகை வரும் பாத்திருக்க. இது பாம்பு வர்றது மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் பாம்பு மாதிரியே வருதியா? குசு குசுன்னு வருதியா? அட பாவமே, அது நிஜமாவே வீட்டுக்குள்ள ஒரு கருணாவு பாம்பு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாரையும் ரொம்பவே சிரிக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து மகிழ்விக்க யாரு வராங்க அப்படிங்கறத பாக்கலாம். வந்து வெங்கட்ராமன் அவர்களும் அமரேசன் அவர்களும் வராங்க. இந்த அடுக்கலையில ஒரு மனைவி கூப்பிடுறாங்க பாருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க மனைவி பாயசம் செய்வது எப்படின்றத சமையல் குறிப்புல இருந்து எடுத்து பார்த்து செய்யறாங்க. அதுல கடைசியில பாயசத்தை இறக்குற போது ஏலம் போடவும்னு போட்டிருக்கு. அதனாலதான் பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம் அப்படின்னு சொன்னாங்க. ஏலம் போடுறாங்க. ஆமா, நீங்க ஒண்ணு குடுத்தீங்கல்ல தீபாவளிக்கு முறுக்கு. சார் 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 கொஞ்சம் கசப்பா இருக்கு. என்னது சார்? அது முறுக்கு இல்ல சார், அது கொசுவத்தி வச்சேன் சார்.